அத்தியாயம் 19. வாகனம் சென்னையை தாண்டி கிழக்கு கடற்கரை சாலைக்குள் பயணித்த வேளை, ஐ சே ஸ்டாப் த கார் என்று தளிரின் ஆக்ரோஷ குரலும், ப்ளீஸ் தளிர், சொன்ன கேளு. நாம 2 பேரும் இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நமக்காக வெட்டிங் ஸ்வீட் ரெடியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அமைதியாரு என்று சரத்தை ஓங்கி அறைந்தவள், ராஸ்கல், இப்ப காரை நிறுத்தல நான் கீழே குதிச்சுடுவேன் என்று 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் காரில் இருந்து தளிர் குதித்து விடுவேன் என்று சொல்லவும் பதறிப்போன சரத், குமார், காரை எங்காவது ஓரமா நிறுத்து என்றதில் காரின் வேகம் சற்று குறைந்ததை தவிர நிற்கவில்லை. சரத், நான் சொன்னதை செய்வேன்னு உங்களுக்கு தெரியும், இப்ப கார் நிக்கல என்று தளிர் கதவில் கை வைக்கவும் டிரைவர் தன்புறம் இருந்த லாக்கை போட்டுவிட அவளால் கதவை திறக்க முடியவில்லை. சரி சரி தளிர், நிறுத்துறோம், ஆனா நீ டோரை திறந்துடாத என்று சரத் ஒரு புறம் பதற, யோ டிரைவர், காரை நிறுத்தி தொல என்றனர் தீனாவும் அசோக்கும் தளிரின் கையை பிடித்துக் கொண்டு. பிளீஸ் தளிர், அப்படி எதுவும் செய்திடாத. உனக்கு இந்த கல்யாணம் அதிர்ச்சியா இருக்கும், ஆனா எங்களை நம்பு என்றவர்களின் கையை உதறிய தளிர், இப்ப காரை நிறுத்த போறீங்களா இல்லையா என்றவள் அப்போதுதான் செல்லும் வழியை கண்டு, எங்க போயிட்டு இருக்கோம் என்று ஆவேசமாக சீறியவள் முன்னிருந்த டிரைவரின் சட்டையை பிடித்து இழுக்க கார் அவனிடம் தடுமாறியது. நாம இப்ப மகாபலிபுரம் போயிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான், அமைதியாரு என்றவர்களின் வார்த்தையை கேட்கத்தான் தளிர் தயாராக இல்லை. இப்போது மட்டுமல்ல, மயக்கம் தெளிந்ததிலிருந்தே இப்படி அவர்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் தளிரை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அவர்களுக்கும் புரியவில்லை. பின்னே சென்னைக்குள் நுழைந்து அஜயின் அழைப்பை ஏற்று சரத் பேசிக் கொண்டிருக்கும் போதே தளிரிடம் லேசான அசைவுகள் தென்பட்டது. அதை கண்டவன் வண்டியை வேகமாக செலுத்த சொல்லவும் அடுத்த அரை மணி நேரத்தில் தளிருக்கு மயக்கம் முழுதாக தெளிந்துவிட்டது. முதலில் தனக்கு என்ன நேர்ந்தது என்று புரியாமல் இருந்தவள் தன் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த தாலியை கண்டதும் பதறி போக, அவள் அருகே இருந்த சரத், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தளிர் என்றான். என்ன உளறல் இது என்று சீறியவள் முதல் வேளையாக தன் கழுத்தில் கிடந்த தாலியை கழற்ற போக அவள் கையை பிடித்துக் கொண்ட சரத், பிளீஸ் தளிர், அப்படி எதுவும் செய்திடாத. நான் உன்னை என் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். நீ இல்லாம சத்தியமா என்னால வாழவே முடியாது தளிர். ஒரு நாள் கூட நான் ஸ்கூலுக்கு லீவ் போடாம வந்தது உனக்காக தான். என்னோட காதலை புரிய வைக்க எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு தளிர். உனக்கு லவ் பிடிக்காதான் நான் நேரம் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். இப்ப நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். உன்னை கண்டிப்பா ராணி மாதிரி வச்சுப்ப என்று சரத் தன் காதல் புராணத்தை பாடியவன் இறுதியில், நீ இப்படி ஏதாவது செய்வன் தான் உனக்கு மயக்க மருந்து கொடுத்து கல்யாணம் செய்ய வேண்டியதா போச்சு என்று சொல்ல தளிரோ ஆவேசத்தோடு அவனை ஓங்கி அறைந்து காரை நிறுத்துமாறு சொல்லியவள் அவனுக்கு உடந்தையாக இருந்த இருவரையும் அருவருப்போடு பார்த்த பார்வையில் மிரண்டவர்கள் எச்சில் கூட்டி விழுங்கியவாறே, தளிர், ஒரு ஃப்ரெண்டா நீ நல்லா இருக்கணும்னு நாங்க உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கோம். சரத் உன்னை ரொம்ப லவ் பண்றான். நீ இல்லாம அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன். ஆனா அவசரப்படாத தளிர், நிச்சயம் சரத் உனக்கு நல்ல ஹஸ்பண்டா இருப்பான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, இது எனக்கு தெரியாம கட்டின இந்த கயிறுக்கு பேரு தாலி, இவன் எனக்கு ஹஸ்பண்டா என்று சிவந்த விழிகளோடு சரத்தை பார்த்தவள் அது நேரம் வரை தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியிலும் நண்பர்களாலேயே தான் ஏமாற்றப்பட்ட அதிர்ச்சியிலும் இருந்தவள் இப்போது ஆவேசத்தோடு கழுத்தில் இருந்த கயிறை கழற்றி சரத் முகத்திலேயே விட்டறிந்தாள். தளிர், என்ன பண்ற என்று மற்றவர்கள் பதற, சரத்தோ தன் முகத்தில் விழுந்த தாலியையும் தளிரையும் மாறி மாறி பார்த்த அதே வேளை முக்கிய சாலையிலிருந்து ஒடித்து கிளை சாலை வழியாக வாகனத்தை செலுத்திய குமார் ஆளரவமற்ற இடத்தில் காரை நிறுத்தினான். ஆவேசமாக கீழே இறங்கிய தளிர், ச்சே, நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாடா? இவ செய்த அயோக்கியத்தனத்துக்கு நீங்க மட்டும்தான் கூட்டா, இல்ல அஜய் லேகாவுமா என்றவளிடம் அத்தனை ரௌத்திரம். தளிர், நீ கோபப்படுற அளவு எதுவும் நடந்தில்ல. ஏன் அப்படி பேசுற? அஜய் லேகாவுக்கு எதுவும் தெரியாது. நீ கோபப்படாம சரத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு என்று அசோக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே லேசாக தூறல் ஆரம்பித்து விட்டது. வாய மூடு அசோக், இனி ஒரு வார்த்தை பேசாத. எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பேர் நல்லதா? இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுட்டு புரிஞ்சுக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று சீரிய இளந்தளிருக்கு இப்படியும் ஒரு நாள் தன் வாழ்வில் வரக்கூடும் என்ற எண்ணமே இல்லாததில் இன்றைய நிகழ்வுகள் பேரதிர்ச்சியே. அவர்களிடம் என்ன பேச, அடுத்து என்ன செய்ய என்று புரியாத ஒரு நிலை. தளிர், அப்படியெல்லாம் பேசாத. சரத் விட உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்க. அதனாலதான் நாங்க அவனுக்கு உதவ நினைச்சோம். அவனோட காதல் எவ்வளவு தெய்வீகமானதுன்னு உனக்கு தெரியுமா தளிர் என்று அசோக் முன்னே வர அவனை முந்திக் கொண்டு வந்த தீனா, அவன் உன்ன உயிருக்கு உயிரா விரும்புறான் தளிர். அவனோட காதல் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவனோட வாழ்ந்தா உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. செமஸ்டர் ஃபீஸ கூட அவனே பாத்துப்பான். நிச்சயமா உங்க அப்பாவோட இடத்துல இருந்து உன்ன என்று தீனா தொடங்க பலாரேன அவன் கன்னத்தில் அறைந்தவள், ராஸ்கல், வாய மூடு. என் வாழ்க்கையை டிசைட் பண்ண நீங்க யாருடா? யாரை யார் கூட கம்பேர் பண்ற? இந்த நாய் எங்க அப்பா இடத்தை நிரப்புவான்னு சொல்ற? உனக்கு அசிங்கமா இல்ல என்று தளிருக்கு நண்பர்கள் என்று நம்பி பழகியவர்களின் துரோகத்தை
எதிர்பாராததில் கண்ணீர் பெருகியது. வாழ்க்கையில் அவள் பெற்ற முதல் அடி, அதுவும் உயிர் தோழர்களான அவர்கள் மீது வானளவு அவள் கொண்டிருந்த நம்பிக்கைக்கும் நட்புக்கும் விழுந்த பேரிடி. சிறு தூறலாக இருந்த மழை இப்போது வேகம் எடுக்கவும், தளிர், மழையில நனையாத, உள்ளவா பேசிக்கலாம் என்று சரத்தை நம்பி மீண்டும் காரில் அமர அவள் தயாராக இல்லை. எத்தனை கெஞ்சியும் மீண்டும் காருக்கு வராதவளுக்கு எப்படி தன்னை புரிய வைப்பது என்று அலமலந்து போன சரத், தளிர், உனக்கு லவ் பிடிக்காதான் இத்தனை வருஷமா நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல. ஆனா நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரிஞ்சா நீ நிச்சயம் என்ன வேண்டான்னு சொல்ல மாட்ட தளிர். பிளீஸ், ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன் என்றவன் ஓடி சென்று காரின் பின்புறத்திலிருந்து ஒரு பையை எடுத்து வந்தவன் அதை வேகமாக திறந்து, இதோ பாரு தளிர், இது நான் போத்திக்கிற பெட்ஷீட் என்று ஒரு போர்வையை விரிக்க வெள்ளை நிறத்தில் இருந்த பெட்ஷீட்டில் முழுக்க தளிரின் உருவம் பெரிதாக அச்சரிக்கப்பட்டிருந்தது. சரத், என்ன இது என்று நிலை குத்திய விழிகளுடன் தளிர் திகைத்து நிற்க, அடுத்ததாக மற்றொரு விரிப்பை எடுத்து, இது பாத்தியா, இது என்னோட பெட் ஸ்ப்ரே தளிர், இதுல நீதான் என்று விரித்து காண்பிக்க அதிலும் இளந்தளிரின் புகைப்படம் முழுதாக பிரிண்ட் செய்யப்பட்டிருந்தது. அடுத்து இதோ இத பாரு, இதுல நீதான், நீ மட்டும்தான், என்னோட எல்லாமே நீதான். இதுல இருக்க உன்ன பெட்ல விரிச்சு உன் பக்கத்துல படுத்துக்கிட்டு இதுல இருக்கிற உன்னை போத்திக்கிட்டு உன்னோட பேசிக்கிட்டே தான் தளிர் நான் தூங்குவேன். அது மட்டும் இல்ல, இங்க பாரு என்று அவன் உபயோகிக்கும் டவல், தலையணை, உரை என்று ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டு வர, கூடை தணலை தன் மீது கொட்டியது போல துடித்து போன தளிருக்கு அவன் வார்த்தைகளில் குமட்டி கொண்டு வந்தது. அது மட்டும் இல்ல, இங்க பாரு தளிர் என்று தன் சட்டையை கலற்றி காண்பிக்க அவன் பனியனில் தளிரின் முகமே. அதை கண்டு தளிர் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே செல்ல, சரத்தோ இது என்ன பிரமாதம், இன்னும் இருக்கிறது என்பது போல தன் பனியனை கலற்றி விட்டு அவள் உருவப்படத்தை தன் மார்பில், புஜத்தில், முதுகில் என்று தன் தேகத்தில் பச்சை குத்தியிருக்கும் இடங்களை காண்பிக்கவும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றிருந்த இளந்தளிரின் தேகம் கூசி போனது. அது மட்டும் இல்ல தளிர், உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு என்றவன் தன் பேண்டை அவிழ்க்க முயல, டே என்ன பண்ற என்று பதறிக்கொண்டு வந்தான் அசோக். இல்ல மச்சி, என்னோட இன்னர்ஸ்ல கூட தளிர் தான், அவளை ஒரு நிமிஷம் கூட என்னால புரிய முடியாதுடா. பிளீஸ், எப்படியாவது என்னோட லவ் அவளுக்கு சொல்லி புரிய வைங்க என்றவன் உள்ளாடையிலும் தளிரின் முகம் இருப்பதைக் கண்ட இளந்தளிருக்கு அதிர்ச்சி என்பதையும் தாண்டிய ஒரு நிலை. கண்களை மூடி கீழே மடங்கி அமர்ந்தவள் அமில மழையில் குளித்தது போல துடிதுடித்து போக, நெஞ்சில் ஏற்பட்ட நடுக்கம் வெகுவாக பரவி அவள் உடல் முழுக்க ஆக்கிரமித்ததில் அவள் பதற்றம் குறையவே இல்லை. மச்சி, முதல்ல சட்டையை போடு, தளிருக்கு ஒன்னு புரியும் என்று அசோக் சொல்லவும் சட்டையை போட்டுக் கொண்டு வந்தவன், ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கேன் தளிர். பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்படி தாலியை கலட்டுறது தப்பு. இந்த தாலியை போட்டுக்கோ தளிர், உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி நிச்சயமா நான் உன்னை ராணி மாதிரி பாத்துப்பேன் என்று தளிரின் முன் மண்டியிட்டு காதல் பேச்சை கேட்ட சரத்தின் வார்த்தைகளிலிருந்த வழியை உணர்ந்த தீனா அசோக்கிற்கு மனித காதலையும் மீறி புனிதமான நிலையில் எட்டியிருக்கும் நண்பனின் காதலை புரிந்து கொள்ளாத தளிர் மேல் கோபம் வந்தது. ஆனால் அமில மழையில் நனைந்து கொண்டிருந்த தளிரின் செவியை அவனின் எந்த வார்த்தைகளும் சென்று சேரவே இல்லை. தளிரின் தளிர்மேனி வெகுவாக வெடவெடுத்துக் கொண்டிருக்க, விழிகளோ இன்னுமே கண்ட காட்சியை நம்ப முடியாது திகைப்பில் ஆழ்ந்திருக்க, அவள் விழிகளிலிருந்து சூடான கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. என்ன தளிர் நீ, அவனுக்காக எத்தனை பொண்ணுங்க காத்திருக்கப்போ நீ அவனோட காதல புரிஞ்சுக்காம இருக்க? இந்தளவு உன்னை வேற யாரால காதலிக்க முடியும் சொல்லு என்று தீனா நண்பனுக்காக பேச, பிளீஸ் தளிர், நீ இல்லன்னா நான் செத்துடுவேன், என்னை ஏத்துக்க தளிர் என்று அவள் கால்களை கட்டிக்கொண்டு சரத் சொல்லவும், அப்போதுதான் தன் நிலை பெற்றவள், விடுடா கால என்று கர்ஜித்தாள். இல்ல முடியாது, நீ தாலிய போட்டுப்பன்னு சொல்லு, விடுறேன் என்றவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள தளிர் முயற்சிக்க, அவனோ அவள் காலை விடுவதாகவே இல்லை. ஒரு கட்டத்தில் தள்ளாடிய தளிர் கீழே விழ, அப்போதும் அவள் காலை விடாமல், பிளீஸ் பிளீஸ் தளிர் என்று கெஞ்சியவனின் முகத்திலேயே ஓங்கி உதைத்தவள் அவன் நிலை தடுமாறவும், காலிலிருந்து கலற்றிருந்த செருப்பை எடுத்துக்கொண்டு சரத்தை நெருங்கிய தளிர், இதுக்கு பேர் லவ்வாடா என்று கேட்டு கண்ணம் கண்ணமாக அரைந்து விளாசி தள்ளினாள். தளிர் என்ன பண்ற, அவனை விடு என்று தடுக்க வந்த தீனா அசோக்கின் வார்த்தைகளை காதிலேயே வாங்காதவள் செருப்பு பீந்து போன நிலையில்தான் அடிப்பதை நிறுத்தியிருந்தாள். நீ இன்னும் கூட என்ன அடி தளிர், ஆனா தாலிய போட்டுக்கோ, அப்பதான் நம்ம 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது என்று வந்து சரத்தின் முகம் வீங்கி போயிருக்க, அவன் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. எதுக்கு தளிர் அவனை அடிச்ச? ஒரு டாட்டூ போடுறது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஆனா அவன் உனக்காக உடம்பு முழுக்க போட்டிருக்கான். அவனோட லவ் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாம அவனை அடிக்கிற, இது கொஞ்சமும் நல்லா இல்ல தளிர். அவனுக்காக 1000 பொண்ணுங்க காத்திருக்காங்க, ஆனா நீ இல்லன்னா அவனுக்கு வாழ்க்கை இல்லன்னு சொல்ற ஒருத்தன் உனக்கு கிடைக்கிறது கஷ்டம்.
அவனை ஏத்துக்க தளிர், உன் லைஃப் நல்லா இருக்கும் என்று அசோக் முன்னே வர கீழே கிடந்த மற்றொரு செருப்பை எடுத்து அவனையும் அறைந்தவள், இன்னொரு வார்த்தை பேசுன கொண்டுட வேண்டாம். இதுக்கு பேர் லவ்வா? அவன் தான் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கானா? நீங்களும் அதான் லவ்னு அதை ஏத்துக்கணும்னு சொல்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஆனா உங்களை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பி பழகின எனக்கு அசிங்கமா இருக்கு. இவ்ளோ கொடூரமும் வன்மமும் இருக்கு உங்களை எல்லாம் என்று தளிர் முகம் திருப்ப அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. தளிர், நீ ஏன் அவ்வளவு கோபப்படுற? முதல்ல வா, வண்டியில ஏறு நாம என்று தீனா அழைக்க, இனியும் உங்களை நம்பி வர நான் முட்டாள் இல்ல, இப்பவே போலீஸ்க்கு தகவல் கொடுத்து வர சொல்றேன் என்று காரில் இருந்து தன் ஹேண்ட்பேக் எடுத்தவளுக்கு அப்போதுதான் கைபேசி எடுத்து வராதது நினைவுக்கு வந்தது. இவர்களின் மறுமுகம் தெரியாமல் தனித்து பயணம் மேற்கொண்டு தான் செய்திருப்பது எத்தனை பெரிய முட்டாள்தனம் என்பதே அவளுக்கு அப்போதுதான் புரிந்தது. அஜய் லேகா இறங்கி போன போதாவது இந்த ட்ரிப்பை அவள் கேன்சல் செய்திருக்க வேண்டும். ஆனால் உடன் பயணிப்பவர்கள் தன் நண்பர்கள், எப்போது எங்கு சென்றாலும் தங்களுக்கு அரணாக வருபவர்கள். அவர்களிடம் தனக்கு என்ன அச்சம் என்று அத்தனை அசட்டையாக நினைத்து விட்டாள். சிறு வயது முதலே மகள்களுக்கு முகம் தெரியாத நபர்களிடமிருந்து அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள், அதிலிருந்து எப்படி தங்களை தற்காத்துக் கொள்வது என்று கற்றுக் கொடுத்திருந்தார் ரகுபதி. அதனால் எப்போது தளிர் தனியாக பயணித்தாலும் பெப்பர் ஸ்ப்ரே முதற்கொண்டு பேனா கத்தி வரை தன் பாதுகாப்பிற்காக எடுத்து செல்வது வழக்கம். ஆனால் விதிவிலக்காக 4 ஆண்கள் துணை இருக்கையில் அப்படி என்ன தங்களுக்கு ஆபத்து வந்துவிடும், அப்படியே வந்தாலும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் நண்பர்களுடன் செல்லும் போது பெரும்பாலும் எதையும் எடுத்து செல்ல மாட்டாள். இப்போதும் வெறும் ஹால் டிக்கெட் சிறிதளவு பணத்தோடு கிளம்பி விட்டவள் நண்பர்களிடமிருந்து பேசிக் கொள்ளலாம் என்று ரகுபதியின் கைபேசியை கூட எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் வேலையே பயிரை மேயக்கூடும் என்று அவள் கனவா கண்டாள். இத்தனை வருடங்களாக நண்பர்களாக இருந்தவர்களே துரோகிகளாக மாறக்கூடும் என்று சிறு சந்தேகம் முளைத்திருந்தாலும் அவள் இன்றைய பயணத்தையே தவிர்த்திருப்பாளே. ஆனால் யாருக்கும் சந்தேகம் வராதளவு அல்லவா இருந்தது மூவரின் நடிப்பும். தளிர், என்ன பேசுற? நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ்க்கு போவேன்னு சொல்றியே, உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? அவங்க வந்தா எங்களோட லைஃபே போயிடும் என்று தீனாவும் அசோக்கும் பதறிக்கொண்டு அவளிடம் மன்றாட, தம்பி, இதுக்கு மேல அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்காதீங்க. அதோட நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது ஆபத்து. இவளை இழுத்து உள்ள போடுங்க, நம்ம மகாபலிபுரத்துக்கு போய் பேசிக்கலாம் என்று குமார் பேசவும் தான் தளிருக்கு இப்போது தன் முன்னே இருப்பவர்கள் அவள் நலன் நாடக்கூடிய அவள் நண்பர்கள் கிடையாது. அத்தனை பேரும் சுயநலவாதிகள். அவர்கள் தவறை மறைக்க, தங்களை காப்பாற்றிக் கொள்ள எதுவும் செய்யக்கூடியவர்கள் என்பதை புரிப்பட அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற ஆவேசத்தோடு இருந்தவளின் மூளை வேகமாக பிறப்பித்த கட்டளையில் ஒரு கணம் நிதானித்தவள் அப்போதுதான் அங்கிருந்தவர்களின் முகத்தை உற்று பார்த்தாள். எங்கே தளிரால் தங்களின் எதிர்காலம் முடிந்துவிடுமோ என்று தீனா மற்றும் அசோக்கின் முகத்தில் டன் கணக்கில் அச்சம் மண்டி கிடந்தது. அதே நேரம் டிரைவரோ போலீஸ் கேஸாகி போனால் தங்கள் குடும்பம் என்ன ஆகுமோ என்ற கவலையோடு நின்றிருந்தான். ஆனால் கண்ணீரோடு தளிரை பார்த்திருந்த சரத்திற்கு அவளை அடைந்துவிடும் வேகம் மட்டுமே. இப்படி தங்களின் எதிர்காலத்தை முன்னிறுத்து அவளை எதுவும் செய்ய தயாராக இருக்கும் 4 பேரிடமிருந்து தப்பித்து செல்வது அத்தனை எளிதான காரியமில்லை என்பது புரிபட கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்டவள் கோபத்தை விடுத்து சமயோஜிதமாக யோசிக்க தொடங்கினாள். தளிர், நீ போலீஸ் கிட்ட போக மாட்டதானே? அப்புறம் என் தம்பி, தங்கச்சி, அப்பா என்று பயத்தில் கண்ணீரோடு இருவரும் புலம்ப சரத்தோ குமார் சொல்லியதை பரிசீலிக்க தொடங்கினான். மெல்ல அவர்கள் புறம் திரும்பியவள், இதோ பாருங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல, உங்க யாரையும் காட்டி கொடுக்கல. ஆனா இனி என்னோட வழியில குறுக்கிட்டீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கும் எனக்குமான சம்பந்தம் இங்கேயே முடிச்சது. நீங்க செய்த அயோக்கிய தனத்தை போலீஸ்க்கு சொல்லாம வர்றது கூட இத்தனை வருஷம் பழகின தோசத்துக்காகத்தான். போதும், இத்தோட நமக்குள்ள எல்லாமே முடிச்சது. தயவு செஞ்சு நீ என் முன்னாடி வந்துடாதீங்க என்றவள் திரும்பி நடக்க, சார், அந்த பொண்ணை போக வர்றது நமக்கு ஆபத்து. நிச்சயம் போலீஸ் கிட்ட மாட்டணும், அவ்வளவுதான். எனக்கு குடும்பம் இருக்கு சார் என்ற குமார் தளிர் பின்னே செல்ல முயன்றான். இல்ல குமார், தளிர் போகட்டும், விடு என்று மூக்கிலிருந்து வழிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டே சொன்னான் சரத். சார், பொண்ணு விஷயம் சாதாரணமானது இல்ல, புரிஞ்சுக்கோங்க என்று குமாரிடம். தளிர் ஒரு வார்த்தை சொன்னா அதை எப்பவும் மீற மாட்டா. போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டான்னு சொன்னவ கண்டிப்பா நம்மள காட்டி கொடுக்க மாட்டா குமார் என்று சரத் மிரட்சியோடு நின்றிருந்த தீனா அசோக்கை தேற்றினான். ஆனால் அவன் கண்களோ வன்மமாக தளிரை பின்தொடர்ந்தது. மெயின் ரோட்டிற்கு வந்துவிட்ட தளிரின் கால்கள் ஆள் அரவமற்ற சாலையில் தன் போக்கில் வேகமாக சென்று கொண்டிருந்தாலும் எங்கே அவர்கள் பின்தொடர்கிறார்களோ என்ற அச்சத்தோடு அவ்வப்போது பின்னே பார்த்து கொண்டே வந்தாள். எதிர்பாரா துரோகத்தால் துவண்டிருந்தவளின் கால்கள் அதற்கு மேலும் நடக்க முடியாது வலுவிழக்க ஏதேனும் வாகனம் கிடைக்குமா என்று தளிர் சாலையை பார்த்திருக்க, கிழக்கு கடற்கரை சாலையில் சீறி பாய்ந்து கொண்டிருந்த கார்கள்
அவளை மின்னல் வேகத்தில் கடந்து போக ஒரு கார் அவள் அருகே வந்து நின்றது. செல்ல வேண்டிய இடத்தை கூறிவிட்டு காரில் அமர்ந்த இளந்தளிரின் நெஞ்சம் அப்போதும் சமன்படாத வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. எங்கே அவர்கள் தன்னை பின்தொடர்ந்து வருகிறார்களோ என்று ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டு வந்தவளுக்கு அடுத்த 20 நிமிடத்தில் சென்னை உங்களை வரவேற்கிறது என்ற போர்டை கண்ட பின்தான் மூச்சு சீரானது. கண்களில் இருந்து வடிந்த நீரை துடைத்துக் கொண்டே நேரே நிமிர்ந்து அமர்ந்தவளிடம் பல முறை, என்னாச்சு பாப்பா, யாரு தேர்ற? யாராவது வழியில ஏறுவாங்களா? வண்டியை நிறுத்தணுமா என்ற ஓட்டுநரின் கேள்விக்கு பதிலளிக்காமல் வந்தவளுக்கு இறுதியாக பேசிய குமாரின் விழிகளில் இருந்த ஆவேசமும் தீனா அசோக்கிடம் தென்பட்ட பதட்டமும் தான் எத்தகைய ஆபத்திலிருந்து மீண்டிருக்கிறோம் என்பதை புரிபட நம்பிக்கை துரோகத்தில் அவள் அழுகை இரட்டிப்பானது. நண்பர்களை முழுதாக நம்பிய தன் முட்டாள்தனத்தை எண்ணி தளிருக்கு அப்படி ஒரு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. இரு கரங்களால் வாயை பொத்திக் கொண்டு அழுகையை விழுங்க முயற்சித்தவள் படுதோல்வி அடைய, அப்பா என்று பெருங்கேவல் அவளிடம் வெடித்து கிளம்பவும் உடனே காரை நிறுத்திவிட்ட டிரைவர், பாப்பா ஏமா அழற, என்னாச்சு சொல்லு என்று கேட்க, அப்பா என்று தளிரின் கண்ணீர் இன்னும் வேகமாக இமை மீறியது. பாப்பா உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சாமா என்று கேட்க, அவளோ, எனக்கு அப்பா, சீக்கிரம் போங்க அங்கிள் பிளீஸ் என்று தேம்பி அழவும் அவள் தந்தைக்கு ஏதோ ஆபத்து என்று நினைத்துக் கொண்ட டிரைவர் அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் அவளை வீட்டில் கொண்டு விட கேட்டை திறந்து கொண்டு வேகமாக உள்ளே ஓடி சென்றாள். அவர்கள் இருந்தது பல குடித்தனங்கள் கொண்ட காலனி. இருபுறமும் வீடுகள் வரிசையாக இருக்க அதில் இவர்கள் வீடு இறுதியில் சற்று தள்ளி தனித்திருக்கும். அவள் கேட்டை திறந்த போதே, என்ன தலையர, கோவில்ல நல்ல தரிசனமா? இப்படியா நினைச்சிட்டு வருவ? அப்படி என்ன அவசரம், இன்னும் நிதானமா வரக்கூடாதா என்று முதல் வீட்டில் இருந்த பெண்மணி கேட்க அவளோ எதையும் காதில் வாங்காமல் வீட்டை நோக்கி ஓடியவள் ஹாலில் இருந்த மீனாட்சியை கட்டிக்கொண்டு அழுகையை தொடர்ந்திருந்தாள்.